என்னங்க, மறுபடியும் பல் தேய்க்காமலேயே காபி குடிக்கப் போறீங்களா? சங்கீதாவின் குரலில் எரிச்சல். காலை 5 மணிக்கெல்லாம் எழுந்து சமையலை முடித்து, காபி போட்டு, கணவனுக்காக காத்திருந்தாள். ஆனால் திவாகரோ பிரஷ் பண்ண கூட மனசில்லாமல் நேராக காபி டம்ளரை நோக்கி நடந்தான். எனக்கு காபி குடிச்சாத்தான் பாத்ரூமுக்கு போக முடியும். முதல்ல தண்ணி குடியுங்க. பிறகு காபி. நீ மட்டும் என்னை மாத்த முடியுமா? 5 வருஷமா மாத்த முடியல. இனியும் முடியாது ஜூட். திவாகர் சத்தமாக காபியே உறிஞ்சிக் குடித்தான். அந்தச் சத்தம் சங்கீதாவின் காதில் விழுந்தபோது, அவளுக்கு ஒரு விஷயம் புரிந்தது. இவனை மாற்ற முடியாது என்று. சங்கீதாவுக்கு வயது 28. முகத்தில் ஒரு சோர்வு. ஆனால் அது வயதின் சோர்வு இல்லை. மனதின் சோர்வு. ஏனென்றால் தினமும் காலையில் இதே சண்டை. இரவில் இதே வெறுப்பு. அவள் பல் தேய்த்து, குளித்து, நைட்டி மாற்றி, சுத்தமாக படுக்கச் செல்வாள். ஆனால் திவாகரோ கால்களைக் கூடக் கழுவ மாட்டான். வேர்வை வாடை. வாய் துர்நாற்றம். இரவு முழுக்க குரட்டைச் சத்தம். பல்லை நெருநெருப்பது. மூக்கில் முடியை பிடுங்குவது. அவன் கையை பார்க்கும்போதே சங்கீதாவுக்கு அருவருப்பாக இருக்கும். கடவுளே, நான் ஏன் இவனைக் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? அவள் அடிக்கடி தன்னைத்தானே கேட்டுக்கொள்வாள். ஆனால் 5 வருஷங்களுக்கு முன்பு அது ஒரு காதல் திருமணம். அதே கம்பெனியில் இருவரும் வேலை செய்தார்கள். அவனைப் பார்த்ததும் என்னவோ அவனுக்குள் ஒரு கவர்ச்சி, ஒரு பேச்சுத் திறமை. அவன் வெளித்தோற்றத்தில் உயரமில்லை. பொதுநிறம். சாதாரணமானவன். ஆனால் அவனுடைய பேச்சில் ஒரு மயக்கம். அதில்தான் சங்கீதா விழுந்தாள். மற்றவர்களின் பார்வை தாங்க முடியாமல் வேலையை விட்டே விலகினாள். அவன் முறைப்படி வீட்டில் பெண் கேட்டான். பெற்றோர்கள் ஒப்புக்கொண்டார்கள். திருமணம் நடந்தது. ஆனால் திருமணத்திற்குப் பிறகு போதை இறங்கியது. மோகம் மறைந்தது. மீதி இருந்தது வெறுப்பு. இப்போது அவளுக்கு 2 குழந்தைகள். மகன் அர்ஷனுக்கு 4 வயது. மகள் ஆஷாவுக்கு 2 வயது. வசதியான வீடு, கார், எல்லாம் இருக்கு. ஆனால் மனசில் ஒரு வெற்றிடம். என்னங்க, சாப்பிடும்போது இப்படிக் காராமல் கொஞ்சம் ஒழுங்கா சாப்பிட முடியாதா? கையெல்லாம் குழம்பு. சத்தமும் வேறியூட். உனக்கு எப்பவும் ஒரு பிரச்சனைதான். சாப்பிட்டு சத்தமிட்டா என்ன? வயிறு நிறையறதுக்கு சாப்பிடணும். பார்ட்டிக்குப் போறோமா இங்கே? அவன் சத்தமாக ஏப்பமிட்டான். அந்தச் சத்தம் சங்கீதாவின் மனசுக்குள் கத்தியாக குத்தியது. சாப்பிடும்போதே அவளுக்கு குமட்டல் வந்தது. தட்டை எடுத்துக்கொண்டு வேறு அறைக்குச் சென்றாள். இப்படித்தான் ஓடிக்கொண்டிருந்தது அவளுடைய வாழ்க்கை. ஒரு கட்டத்தில் ஒரு நாள் திவாகர் தன் நண்பனை அழைத்து வந்தான். பெயர் பிரசாந்த். அதே கம்பெனியில் வேலை. அவன் வாடகை வீட்டில் இருந்தான். சொந்தக்காரர் வீட்டை விற்பதால் அவனுக்கு திடீரென்று அறை தேவைப்பட்டது. எங்க வீட்டில் ஒரு ரூம் காலியாத்தானே இருக்கு. அவனை இங்கேயே தங்கிக்கச் சொல்லலாமா? திவாகர் கேட்டான். சங்கீதாவுக்கு மறுக்க மனமில்லை. திவாகரின் நண்பன் என்றாள். சரிதான் என்றாள். ஆனால் அந்த முடிவு அவள் வாழ்க்கையை எப்படி மாற்றப் போகிறது? பிரசாந்த் யார்? அவன் எப்படிப்பட்டவன்? சங்கீதாவுக்கும் அவனுக்கும் இடையில் என்ன நடக்கப் போகிறது? பிரசாந்த் வந்து சேர்ந்தான். முதல் நாளே சங்கீதாவின் கவனத்தை ஈர்த்துவிட்டான். காரணம், அவன் திவாகருக்கு நேர் எதிரானவன். அதிகாலை 4:30 மணிக்கே எழுந்து விடுவான். முதலில் மைதானத்திற்குச் சென்று ஓடுவான். வியர்த்து வந்து, குளித்து, சுத்தமாக உடை அணிந்து கொள்வான். அவனுடைய அறை ஒரு ஆஸ்பத்திரி மாதிரி சுத்தமாக இருக்கும். ஒரு குப்பை கூடத் தெரியாது. ஒவ்வொரு நாளும் குளிக்கும் போதே துணிகளைத் துவைத்து காயப் போட்டு விடுவான்.
மடித்து வைப்பான். அவனுடைய ஒவ்வொரு செயலும் ஒழுங்காக இருக்கும். சங்கீதா இதையெல்லாம் கவனித்தாள். அவள் மனசுக்குள் ஒரு ஒப்பீடு ஓடிக்கொண்டே இருந்தது. ஒரே கம்பெனில வேலை பாக்குறவங்கதான் எவ்வளவு வித்தியாசமா இருக்காங்களே. திவாகர் எப்படி? வந்ததும் சோபாவில் சரிந்து விழுவான். குரட்டிச் சத்தம் அறையெல்லாம் கேட்கும். சாப்பிட உட்கார்ந்தாள். கையெல்லாம் குழம்பு. சத்தம். ஏப்பம். சங்கீதாவுக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் வெட்கமாக கூட இருந்தது. காரணம், பக்கத்தில் பிரசாந்த் உட்கார்ந்திருப்பான். அவனோ மிக அழகாகச் சாப்பிடுவான். சத்தமே இருக்காது. கை முழுவதும் குழம்பு பூசிக்கொள்ள மாட்டான். சாப்பிட்டு முடித்து, கை கழுவி, வாய் துடைத்து, மெதுவாக எழுந்து விடுவான். இந்த குழம்பு ரொம்ப நல்லாருக்கு சங்கீதா. நீங்க அசத்திட்டீங்க யூட். ஒரு பாராட்டு. ஒரு சிரிப்பு. சங்கீதாவின் மனசு இளகும். திவாகரிடமிருந்து பாராட்டு கிடைத்ததே இல்லை. ஆனால் பிரசாந்த், அவன் எதையாவது கவனித்துவிட்டு, நல்லாருக்கு, அழகா இருக்கு என்று சொல்லிக் கொண்டே இருப்பான். அத்தே, இந்தச் சேலையில எம்பிராய்டரி நீங்களா பண்ணீங்களா? அழகா இருக்கு யூட். ஆமாங்க. கொஞ்சம் டைம் பாஸ்காக பண்ணுவேன் யூட். வெரி குட். உங்களுக்கு நல்ல கிரியேட்டிவிட்டி இருக்கு யூட். இது போன்ற வார்த்தைகள் சங்கீதாவின் மனசில் என்னவோ செய்தன. அவள் 5 வருடங்களாக தவித்துக் கொண்டிருந்த விஷயம் இது. ஒரு அங்கீகாரம். ஒரு பாராட்டு. அவள் இருப்பதை ஒருவர் கவனிப்பது. அவளுடைய வேலையை ஒருவர் பார்ப்பது. திவாகரிடம் கேட்டால், உனக்கு நேரம் போதாம கஷ்டமாயிருக்கு. இந்த எம்பிராயரியெல்லாம் வேணாம் என்பான். ஆனால் பிரசாந்தோ, இதை கடைகளுக்கு கொடுத்தீங்களா? டிமாண்ட் இருக்கும் என்பான். செல்லச் செல்ல அவர்களுக்குள் நெருக்கம் அதிகமானது. ஒரு நாள் பிரசாந்த் சமையலறைக்குள் நுழைந்தான். இன்னைக்கு நானே சமைக்கிறேன் என்று. திவாகர் அந்தப் பக்கம் வரமாட்டான். ஆனால் பிரசாந்த், அவன் சமைத்தான். சங்கீதா பார்த்துக் கொண்டிருந்தாள். அவன் சமைக்கும் விதம் அத்தனை ஒழுங்கு. கைகளைச் சுத்தமாக கழுவுவது, பொருட்களை ஒழுங்காக வைத்துக் கொள்வது, கடைசியில் அடுப்பைத் துடைப்பது. இதெல்லாம் திவாகரிடம் எப்போதாவது பார்த்திருக்கிறாளா? இல்லை. உங்களுக்கு சமையல் நல்லா தெரியுமா? சங்கீதா கேட்டாள். கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன். என் மனைவி ஊர்ல ஆசிரியராக வேலை பாக்குறா. அவ வரும்போது நான் சமைக்க மாட்டேன். அவ இல்லாத போதான் நானும் கத்துக்கிட்டேன். பிரசாந்தின் மனைவி ஊரில் இருந்தாள். அவனுக்கு ஒரு குழந்தை. 3 வயது. மாதத்திற்கு ஒருமுறைதான் அவன் ஊருக்குப் போவான். மீதி நாட்கள் தனிமை. அதைச் சங்கீதா புரிந்து கொண்டாள். அவளுக்கும் தனிமைதான். திவாகர் இருக்கும்போதும் அவள் தனியாகத்தான் இருந்தாள். உடல் ரீதியாக அவன் அருகில் இருந்தாலும் மனதளவில் வெகு தூரம். ஒரு நாள் விதி அவர்களைச் சந்திக்க வைத்தது. அன்று பிரசாந்துக்கு உடம்பு சரியில்லை. வேலைக்குக் கிளம்பவில்லை. திவாகர் கிளம்பிச் சென்று விட்டான். அர்ஷன் பள்ளிக்குச் சென்றான். ஆஷா தூங்கிக் கொண்டிருந்தாள். வீடு முழுக்க மெளனம். சங்கீதா குளித்து முடித்து ஒரு சேலையை அணிந்து கொண்டிருந்தாள். அப்போது பக்கத்து அறையில் இருந்து ஒரு முனகல் சத்தம். அவள் எட்டிப் பார்த்தாள். பிரசாந்த் படுத்திருந்தான். முகத்தில் வலி. என்னாச்சு? உடம்பு கொஞ்சம் கரைச்சிருக்கு. ஒன்னும் இல்லையூட். சங்கீதா காபி கலந்து கொண்டு போனாள். அவன் எழுந்து உட்கார்ந்தான். அவன் உடம்பில் மேல் சட்டை இல்லை. அகன்ற மார்பு. கருகருவென்ற முடி. அவன் அப்படி அமர்ந்திருந்த விதம் சங்கீதாவின் மனசில் எதையோ தட்டியது. தேய்ச்சி விடட்டுமா? வேண்டாம். பரவாயில்லை. அவள் தைலத்தை எடுத்தாள். அவன் நெற்றியில் மெதுவாகத் தடவினாள். மிக மெதுவாக. அவன் கண்கள் மூடின.
அவளுடைய விரல்கள் அவன் நெற்றியில் சுழல அவன் மூச்சு இலகுவானது. திடீரென்று அவர்களுக்குள் இடம் மாறியது. அவள் கையைப் பிடித்தான். அவன் பார்வை ஆழமாக இருந்தது. ஒரு நொடி, 2 நொடி, 3வது நொடியில் அவன் இழுக்க அவள் சரிந்தாள். அவன் மார்பில். அது பாதுகாப்பாக இருந்தது. திவாகரின் அருகில் இருந்ததில்லாத ஒரு பாதுகாப்பு. ஆனால் உடனே அவள் சுதாரித்துக் கொண்டாள். இல்லை, இது தப்பு. அவள் அறையை விட்டு வெளியே வந்தாள். உள்ளுக்குள் படபடப்பு. என்ன நடந்தது? ஏன் நடந்தது? அவளுக்குத் தெரியவில்லை. பிரசாந்தும் உள்ளுக்குள் தன்னைத்தானே திட்டிக் கொண்டான். என்னடா இப்படி பண்ணிட்டேன்? எனக்கு மனைவி குழந்தைங்க இருக்காங்க. இவள் என்னை ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டிருக்கா. அந்தச் சம்பவத்திற்குப் பிறகு இருவரும் இயல்பாக இருந்தார்கள். அதைப் பற்றிப் பேசவில்லை. மறந்துவிட முயன்றார்கள். ஆனால் மறக்க முடியுமா? இரவில் சங்கீதாவுக்கு தூக்கம் வரவில்லை. அதே அறையில் திவாகர் குரட்டைச் சத்தத்துடன் தூங்கிக் கொண்டிருந்தான். பக்கத்தில் பிரசாந்த் இருந்தான். 3 பேர் ஒரே வீட்டில். 2 உலகங்கள். இப்போது என்ன நடக்கும்? இந்த உறவு எங்கே போய் முடியும்? சங்கீதாவின் மனசு எதைத் தேர்ந்தெடுக்கும்? பிரசாந்த் என்ன முடிவு செய்வான்? திவாகருக்கு எப்போதாவது இது தெரியுமா? அந்தச் சம்பவம் நடந்து ஓரிரு வாரங்கள் கடந்திருந்தன. வீட்டில் எல்லாம் இயல்பாக இருந்தது. ஆனால் அந்த இயல்புக்குப் பின்னால் ஒரு புயல் மறைந்திருப்பது சங்கீதாவுக்கும் பிரசாந்துக்கும் நன்றாகத் தெரியும். வெளியில் சிரிப்பு, உள்ளில் குமுறல். என்னம்மா, இந்த குழம்பு இனிக்குது. ஏதாவது ஸ்பெஷல் போட்டியா? திவாகர் சாப்பிட்டுக் கொண்டே கேட்டான். கையெல்லாம் குழம்பு. வாய் முழுக்கச் சத்தம். ஒன்னும் ஸ்பெஷல் இல்லை. வெறும் வெங்காயக் குழம்புதான் ஹூட். சங்கீதா பதில் சொல்லிவிட்டு பிரசாந்தை ஒரு முறை பார்த்தாள். அவன் கண்கள் அவளையே பார்த்து கொண்டிருந்தன. பார்வையில் என்னவோ இருந்தது. வலி, ஆசை, குற்ற உணர்வு. சங்கீதாவால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவள் உடனடியாக தலையை திருப்பிக் கொண்டாள். தட்டில் இருந்த சாதத்தை கலக்க ஆரம்பித்தாள். இரவு. குழந்தைகள் தூங்கிவிட்டன. திவாகர் வழக்கம் போல் இரைச்சலுடன் குரட்டை போட்டுக் கொண்டு படுத்திருந்தான். பக்கத்து அறையில் பிரசாந்த். சங்கீதாவால் தூங்க முடியவில்லை. படுக்கையில் கிடந்து மேலே பார்த்து கொண்டிருந்தாள். மனசுக்குள் கேள்விகள். என்னை திருமணம் செய்து கொண்டது காதலால்தானே? பிறகு ஏன் இப்படி ஆனது? இவரிடம் ஏதாவது சொன்னால் மாறுவாரா? இல்லை, 5 வருடமா மாறல. இனி மாட்டார் ஷூட். அப்போது பிரசாந்த் மனசுக்குள் வந்தான். அவன் ஒழுங்கு. அவன் சுத்தம். அவன் பாராட்டு. அவன் பேச்சு. சங்கீதாவுக்கு தெரியாமலேயே அவள் மனசு அவனைச் சுற்றி வட்டமிட ஆரம்பித்தது. இல்லை, இது தப்பு. எனக்கு குழந்தைகள் இருக்காங்க, அவருக்கு மனைவி குழந்தை இருக்கு. இது எங்கேயும் போகாது யூட். அவள் கட்டிலில் திரும்பி படுத்தாள். கண்களை இறுக்கமாக மூடினாள். மறுநாள் காலை சங்கீதா வழக்கத்தை விட சீக்கிரமே எழுந்துவிட்டாள். பிரசாந்த் ஓடுவதற்காக மைதானத்திற்குப் போயிருந்தான். சமையலறையில் அவன் விட்டுச் சென்ற மடி துண்டு இருந்தது. அதை எடுத்து மடித்து வைத்தாள். அவன் துணிகள் காய்ந்து கொண்டிருந்தன. அவள் அவற்றை எடுத்து உள்ளே வைத்தாள். தற்செயலாக அவனது சட்டையை முகர்ந்து பார்த்தாள். சோப்பு வாசனை. புதிய தாள்கள் போன்ற ஒரு மணம். திவாகரின் துணிகளை நினைவில் கொண்டாள். வெறும் வேர்வை வாடை. ஏன் கடவுள் எனக்கு இப்படி ஒரு மனுஷனை கொடுத்தே? அவளுக்கு தெரியாமல் கேள்வி வெளியே வந்தது. சில நாட்கள் கழித்து பிரசாந்த் சங்கீதாவிடம் பேச வேண்டும் போல் முயன்றான். ஒரு மாலை நேரம் திவாகர் டிவி பார்த்து கொண்டிருந்தான். குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். சங்கீதா தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தாள்.
பிரசாந்த் அவள் அருகில் வந்தான். சங்கீதா, கொஞ்சம் பேசணும் யூ. என்னங்க? அந்த நாள். மன்னிச்சிடுங்க, என்ன கட்டுப்பாட்டை இழந்துட்டேன் யூ. அவன் குரல் தாழ்வாக இருந்தது. அதைப் பத்தி நாம பேசவே வேண்டாம்னு முடிவு பண்ணனோமே யூ. ஆனா பேசாம இருக்க முடியல. என்னால சரியா இல்ல. தூக்கம் வரல. உங்க மேல எனக்கு மரியாதை இருக்கு. என்னை நான் மன்னிச்சுக்க முடியலையூ. சங்கீதா சிறிது நேரம் மெளனமாக இருந்தாள். பின்னர் மெதுவாகச் சொன்னாள். என் மேல தப்பு இல்லை. உங்க மேலையும் இல்லை. நடந்தது. சூழ்நிலை. நாம 2 பேரும் தனிமையில் இருந்தோம். அவ்வளவுதான் யூ. இனி அப்படி நடக்காது. நான் எச்சரிக்கையா இருப்பேன். ஒருவேளை எனக்கு வேற அறை பார்க்கணுமா? பிரசாந்த் கேட்டான். சங்கீதாவின் மனசு வேண்டாம் என்று சொன்னது. ஆனால் உதடுகளோ நீங்க நினைச்சா பார்க்கலாம் என்றன. அவன் போக வேண்டுமென்று அவள் நினைக்கவில்லை. தன்னையும் அறியாமல் அவன் மீது ஒரு பற்று வந்துவிட்டதை அவள் உணர்ந்தாள். இது ஆபத்தான பாதை என்று அவளுக்குத் தெரியும். ஆனாலும் அன்று இரவு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. திவாகர் சாப்பிட்டு முடித்து சோபாவில் படுத்திருந்தான். குரலைச் சத்தம் வழக்கம் போல். சங்கீதா பாத்திரங்களைச் சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். அப்போது திவாகரின் மொபைலில் ஒரு செய்தி வந்தது. தற்செயலாக அவள் பார்த்துவிட்டாள். திவாகர், பாராட்டுக்கள். உங்கள் கோரிக்கை அனுமதிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பணி நிலையம் உங்களுக்காக காத்திருக்கிறது யூ. சங்கீதாவின் கையிலிருந்த தட்டு நழுவி கீழே விழுந்தது. சத்தம் கேட்டு திவாகர் விழித்தான். என்னம்மா ஆச்சு? இதென்ன? வெளிநாட்டு பணியா? நீங்க வெளிநாடு போகப் போறீங்களா? திவாகர் எழுந்து வந்தான். யோசித்தான். பிறகு சாதாரணமாகச் சொன்னான். ஆமா. 3 வருஷம். கம்பெனி உதவி செய்யும். சம்பளம் 4 மடங்கு கூடும். மறுத்துச் சொல்ல முடியலையூ. எங்களை விட்டுட்டு போறீங்களா? நீங்களும் வாங்க. நான் சொல்லியிருப்பேன். அமெரிக்கா. பையனுக்கு படிப்பு, வேலை எல்லாம் கிடைக்கும் யூ. நான் உங்க கூட வர முடியாது. இங்கே என் எம்பிராய்டரி வேலை, குழந்தைகளின் பள்ளி. அப்போ நீ இங்கே இரு. நான் 3 வருஷத்தில் வந்துடுறேன் யூ. திவாகர் மறுபடியும் படுத்துக் கொண்டான். சங்கீதா அதிர்ச்சியில் நின்றாள். 3 வருஷம். தனியா? குழந்தைகளுடன்? அதுவும் பிரசாந்த் இங்கே இருக்கும்போது? விதி மீண்டும் ஒரு சோதனையே தொடங்கியிருந்தது. 3 நாட்களில் திவாகர் கிளம்ப வேண்டும். அதற்குள் பிரசாந்தும் வேறு அறை பார்க்க முடிவு செய்தான். அவன் கிளம்புவதற்கு முந்தைய நாள் சங்கீதாவிடம் விடை பெற்றான். சங்கீதா, உங்களை மறக்க மாட்டேன். நீங்க நல்லா இருங்க. உங்க சந்தோஷம்தான் எனக்கு தேவையூர். சங்கீதாவின் கண்களில் கண்ணீர். அவளை அறியாமல் அவன் கையை பிடித்தாள். நீங்க இருந்ததுனால எனக்கு இந்த வீடு தாங்க முடிஞ்சுது. நீங்க இல்லாமா 3 வருஷம். உங்க கணவர் திரும்பி வந்துடுவார். நீங்க 2 பேரும் மலர்ச்சியா இருங்க. நான் உங்களுக்கு சரியானவன் இல்லை. நானும் என் குடும்பத்துக்கு திரும்பப் போறேன். என் மனைவி இங்கே வந்துடுவா. நான் அந்த ஊரிலேயே டிரான்ஸ்பர் வாங்கிட்டேன் ஊர். பிரசாந்த் கண்களை துடைத்துக் கொண்டு வெளியேறினான். வாசல் வரை சங்கீதா அவனைப் பார்த்து கொண்டே நின்றாள். திவாகர் கிளம்புவதற்கு ஒரு நாள் முன்பு சங்கீதா அவனிடம் சொன்னாள். என்னங்க? ஒரு விஷயம் சொல்லணும் யூ. சொல்லும்மா யூ. நீங்க போயிட்டு வாங்க. ஆனா திரும்பி வரும்போது கொஞ்சம் மாறிட்டு வாங்க, முடிஞ்சா. சுத்தமா இருங்க. பல்லு தேய்ச்சுக்குங்க. கை கால்களை கழுவுங்க. சாப்பிடும்போது சத்தம் போடாதீங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு யூர். திவாகர் சிறிது நேரம் மெளனமாக இருந்தான். பிறகு சிரித்தான். உனக்கு இத்தனை நாளா இருந்த கஷ்டத்தை நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் சங்கீதா.
நீ விடு. திரும்பி வரும்போது புது மனுஷனா வர்ஜேன்ஹூட் சங்கீதாவுக்கு நம்பிக்கை வந்ததா? இல்லை. ஆனால் ஒரு முயற்சிக்காவது அவள் வாய்ப்பு கொடுக்க முடிவு செய்தாள். காரணம், காதல் ஒருநாள் மலர்ந்தது போல் மீண்டும் மலரலாம். மனிதர்கள் மாறலாம். குடும்பத்தை காப்பாற்ற மனசு இருந்தால் அது சாத்தியம்தான். இது சங்கீதாவின் கதை மட்டுமல்ல, இது நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நிகழும் சின்ன சின்ன உணர்வுகளின் கதை. கணவன் மனைவிக்கு இடையிலான சின்ன சின்ன விரிசல்கள், ஒரு புரிதலும் சிறிது மாற்றமும் அந்த விரிசல்களைப் போக்கும். காதல் செய்து கல்யாணமானாலும் பெற்றோர் சேர்த்து வைத்தாலும் முக்கியம் புரிதலும் மரியாதையும் கொஞ்சம் சுத்தமும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு சூழ்நிலையை சந்தித்திருக்கிறீர்களா? உங்கள் கருத்தை கீழே சொல்லுங்கள். இந்த கதை உங்களை சிந்திக்க வைத்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்திடாதீர்கள். நன்றி. வணக்கம்.